வணக்கம். கதிரவன் நியூஸின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் பயங்கரம், 29 பேர் அதிரடி கைது. பாடசாலைகளுக்குள் தஞ்சம் புகுந்த போலீசார், கோப்பாய் வீட்டிலிருந்து வெளியேறிய சம்பவம். நடுவீதியில் கயஸ் வாகனமும் லொரியும் மோதி விபத்து. நீர்கொழும்பு கடலில் அடித்து செல்லப்பட்ட பெண், வெளியான அதிர்ச்சி சம்பவம். இசாரா செவ்வந்தி தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். 7 பேர் அதிரடி கைது. ஜனாதிபதி அனுர வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல். இலங்கையில் பாதாள குழுக்களுடன் தொடர்பில் இருந்த 18 பெண்கள் அதிரடியாக கைது. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிப்பவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. 24 மணி நேரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் கடந்த ஒரு வார காலப்பகுதியில் 29 பேர் யாழ்ப்பாணம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 45 போத்தல் கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், 90 லிட்டர் கோட்டா சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் 29 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைதான சந்தேக நபர்கள் அனைவரும் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் விசேட நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீசாரின் பயன்பாட்டில் இருந்த தனியார் வீட்டில் இருந்து வெளியேறும் போலீசார் கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலையில் தற்காலிகமாக பயன்படுத்தியுள்ளனர். தனியாருக்கு சொந்தமான காணியில் அத்துமீறி குடியிருந்த கோப்பாய் போலீசாருக்கு எதிராக நில உரிமையாளர்கள் தொடுத்த வழக்கை விசாரித்து வந்த யாழ்ப்பாண நீதிமன்றம் அந்த காணியை உரிமையாளரிடம் கையளிக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் அதற்கு அமைய போலீசார் அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளித்தனர். இவ்வாறு வீட்டுடன் கூடிய காணி கையளிக்கப்பட்டதனால் ஏற்பட்ட இட நெருக்கடியை தீர்க்கவே போலீசார் தங்குவதற்கான பாவனைக்கு கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலை போலீசார் பயன்படுத்தி வருகின்றனர். ஆளுநரின் அனுமதியின் பெயரில் 6 மாத காலங்களுக்கு பாடசாலையை போலீசாரின் பாவனைக்கு தற்காலிகமாக வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலை சில காலம் இயங்காமல் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது. கயஸ் வாகனமும் சிறியரக லொரியும் மோதி சிலாபம் வாரியப்புல வீதியில் பெங்கிரிய நகரில் இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளன. நாட்டில் மழையுடனான காலநிலை நிலவும் நிலையில் பயணித்த கயஸ் வாகனமும் சாரதி வாகனமும் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி தேங்காய்களை ஏற்றி சென்ற லொரி மோதி தள்ளியது. இந்த விபத்தில் 2 வாகன சாரதிகளும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்து குறித்து விசாரணைகளில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு ஏத்துக்கள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கடற்கரையில் கடலில் அடித்து செல்லப்பட்ட ஒரு பெண்ணை போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் மீட்டுள்ளனர். நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்வாகியுள்ளது. ஏத்துக்கள் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவின் காவலர் கோரலகே, காவலர் லக்சன் விஜயசிங்க மற்றும் காவலர் சமித ஆகியோரே குறித்த பெண்ணை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருக்க உதவி புரிந்தமை தொடர்பில் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தியின் வாக்குமூலத்தினூடான பல விடயங்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதற்கு அமைய கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்தார். மேலும் மித்தனிய, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என இசாரா செவ்வந்தி தங்கியிருந்த பகுதிகளில் உதவி புரிந்தவர்கள் கைது செய்யப்படுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் இசாரா தங்கியிருந்த பகுதிகளுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சுக்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார்.
அரசாங்கத்தின் அண்மைய அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்ந்தும் அமைச்சுக்களின் பொறுப்புகள் மற்றும் செயற்பாடுகள் துறைகள் சட்ட ரீதியான அமைப்புகள் என்பன திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20 மற்றும் 45 வயதுக்கு இடைப்பட்ட பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் வியாபாரம், துப்பாக்கி கடத்தல், கொலைக்கு உளவு பார்த்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நேற்று வரை நாடு முழுவதும் 40,633 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியதோடு 22 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் டாக்டர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பெரும்பாலான நோயாளிகள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அதிக அவதானமான 11 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, குருணாகல், இரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்கள் அடங்குகின்றன. இதற்கிடையில் இதே காலகட்டத்தில் 22 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான மரணங்கள் இரத்தினபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், மதஸ்தலங்கள், பொது இடங்கள் மற்றும் கைவிடப்பட்ட நிலங்கள் மற்றும் கட்டிடங்களிலேயே டெங்கு நுளம்பு அதிகம் உருவாகுவதாகவும் மழைக்காலம் ஆரம்பித்துள்ளதைத் தொடர்ந்து அவதானமாக செயல்படுமாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே டெங்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை முடிந்தவரை அழித்து சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளனர். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவையான சிகிச்சையை பெறுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கனமழை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மேல் சப்ரமுவ, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த எச்சரிக்கை இன்று காலை 9 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்துக்கு அமலில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது குறைந்த அழுத்த பகுதியாக உருவாகியுள்ள நிலையில் இது தொடர்ந்தும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் தாக்கம் காரணமாக மேல் சப்ரமுவ, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடமாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்கால அறிவிப்புகளின் கவனம் செலுத்துமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.